Hey guys, welcome back to our channel. ரீசெண்டாக தான் 2024க்கான சினிமாக்கான ஈவெண்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்து முடிஞ்சுது. அதில் மார்வலோட CEO கெவின் ஃபெய்ஜ் அப்டேட்டை அள்ளி தெளிச்சிருக்காரு. வாங்க என்னென்ன அப்டேட்னு டக்குன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லெட்ஸ் ஸ்டார்ட் தி ஷோ. ஃபஸ்ட் அப்டேட் ஃபென்டாஸ்டிக் ஃபோர் மூவியை பற்றி தான் கெவின் ஃபெய்ஜ் சொல்லியிருக்காரு. இந்த மூவியோட கேஸ்ட் டீட்டெயில்ஸை கெவின் ஃபெய்ஜ் ரிவீல் பண்ணியிருக்காரு. பெட்ரோ பாஸ்கல் மிஸ்டர் ஃபென்டாஸ்டிக் ரோல் எடுத்து பண்ணுறாரு. ஆக்ட்ரஸ் வெனசா கர்பி சூ ஸ்ட்ராம் அதாவது இன்வின்சிபிள் உமன் ரோல் எடுத்து பண்ணுறாங்க. ஜோசப் குயின் ஹியூமன் டார்ச் ரோல் எடுத்து பண்ணுறாரு. அப்புறம் எபான் மாஸ் பேக்ராக் தி திங்க் ரோலையும் எடுத்து பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஃபென்டாஸ்டிக் ஃபோர் மூவி நெக்ஸ்ட் இயர் ஜூலை 25 ரிலீஸ் பண்ண போகிறதாகவும் சொல்லியிருக்காரு. நெக்ஸ்ட் அப்டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா தண்டர்போல்ட்ஸ் மூவியோட அப்டேட் தான். இந்த மூவி நெக்ஸ்ட் இயர் May 2 ரிலீஸ் ஆக போகுது. இது மார்வலோட டைட்டிலை மேபி சேஞ்ச் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்படுது. இந்த மூவியில் ஆக்ட்ரஸ் ஃப்ளோரன்ஸ் பக், ஆக்டர் செபாஸ்டியன் ஸ்டைன், வயட் ரசல், டேவிட் ஹார்பர் இவங்க எல்லாமே லீட் ரோல் எடுத்து பண்ணுறாங்க. இந்த மூவியில் ஹாரிசன் ஃபோர்ட் ரெட் ஹல்க் ரோல் எடுத்து பண்ண போகிறதாகவும் சொல்லியிருக்காங்க. இப்போது இந்த மூவியோட ஷூட்டிங் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணி போயிட்டுருக்கு. இந்த மூவியில் மெயின் வில்லனாக சென்ட்ரியை சொல்லியிருக்காங்க. சென்ட்ரி ரோலை ஆக்டர் லூயிஸ் புல்மன் எடுத்து பண்ணுறாரு. இந்த மூவியோட டைட்டிலை மேபி டார்க் அவெஞ்சர்ஸ்னு சேஞ்ச் பண்ண போகிறதா கூட ரூமர்ஸ் போயிட்டுருக்கு. எனக்கு என்னமோ தண்டர்போல்ட்ஸ் அப்படிங்கிற டைட்டில் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம் மார்வல் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு. நெக்ஸ்ட் அப்டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா கேப்டன் அமெரிக்கா பிரேவ் நியூ வேர்ல்டு மூவி பற்றி தான். இதில் ஆந்தனி மெக்கி கேப்டன் அமெரிக்கா ரோல் எடுத்து பண்ணுறாரு. ஆஃப்டர் கிறிஸ் ஹெம்ஸ்வொர்த் போனதுக்கு அப்புறம் இந்த மூவி மார்வல் கிரவுண்டடாக எடுக்க பிளான் பண்ணியிருக்காங்கன்னு கெவின் ஃபெய்ஜ் சொல்லியிருக்காரு. இந்த மூவிலையும் ஆக்டர் ஹாரிசன் ஃபோர்ட் தண்டர்போல்ட்ஸ் ஸ்டார்ஸ் ரிட்டர்ன் ஆக போகிறாரு. சினிமாக்கான் ஈவெண்ட்டில் இந்த மூவியோட செட் ஃபோட்டோஸை ஆடியன்ஸ்க்காக போட்டு காட்டியிருக்காங்க. WWE சூப்பர் ஸ்டார் செத் ராலின்ஸ் கூட இந்த மூவியில் ஒரு ரோல் எடுத்து பண்ணுறாருன்னு சொல்லியிருக்காங்க. செத் ராலின்ஸ் ஃபேன்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா ஒரு லைக் போட்டுட்டு போங்க. நெக்ஸ்ட் இயர் February 14 இந்த மூவி ரிலீஸ் ஆக போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஃபைனலாக என்ன அப்டேட்னு பார்த்தீங்கன்னா டெட்பூல் அண்ட் வூல்வரின் மூவி அப்டேட் பற்றி கெவின் ஃபெய்ஜ் சொல்லியிருக்காரு. இந்த மூவி பற்றி பேசும்போது கெவின் ஃபெய்ஜ் எஃப்ல ஆரம்பிக்கிற இங்கிலீஷ் கெட்ட வார்த்தையை கிட்டத்தட்ட 3 தடவை சொல்லியிருக்காரு. இதிலிருந்தே தெரிஞ்சுக்கலாம் இந்த மூவி எந்த அளவுக்கு ஆர்ரேட்டடாக வந்திருக்கு அப்படிங்கிறத. ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. டெட்பூல் அண்ட் வூல்வரின் மூவியை ஆர்ரேட்டடாக எடுத்துகிட்டு வந்தது. ஒரு வேளை இந்த மூவியை PG-13 எடுத்து ஒரு வேளை ரொம்ப டெட்பூலுக்கு உண்டான கேரக்டரே கெடுத்துருவாங்களோ அப்படின்னு நான் ரொம்பவே பயந்தேன். கெவின் ஃபெய்ஜ் ஹியூ ஜாக்மன் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணுறது ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காரு. ஆர்ரேட்டடாக எடுக்க மார்வல் டிஸ்னி கிட்ட எப்படி தான் பர்மிஷன் வாங்கினாங்கன்னு தெரியல. ஒரு நல்ல வேலை ஒரு வழியாக டெட்பூல் மூவி ஆர்ரேட்டடாக எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இந்த ஷார்ட்லி இந்த மூவியோட செகண்ட் ட்ரெய்லர் இன்னும் கொஞ்ச நாளே ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. இந்த மூவியை இந்த வருஷம் ஜூலை 26 ரிலீஸ் பண்ண போகிறதாகவும் சொல்லியிருக்காங்க. வீடியோவை கடைசி வரை ஃபுல்லாக பார்த்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றிகள் பல. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர், அப்புறம் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிருங்க. தேங்க்யூ. இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம்.